நெற்றியில் மங்கள சின்னமே இறையருள் விபூதி மின்னுமே. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். நம்ம ஊரு கோயில்கள் பவர்ட் பை கந்தவிலாஸ். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே உள்ள மணிமங்கலத்தில் ரம்யமான சூழலில் சிவன் குடிகொண்டிருக்கும் கோயில் உள்ளது. தர்மேஸ்வரர் கோயில் தாம்பரத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. சோழர் மற்றும் பல்லவர்களின் கட்டிடக்கலையில் கோயில் செதுக்கப்பட்டது. 1000 வருடங்கள் முன் கட்டப்பட்டிருக்கலாம் என தொல்லியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். காஞ்சிபுரத்தின் சில பகுதிகளை ஆட்சி செய்த பல்லவ மன்னன் ஒரு சிவபக்தன். தான தர்மம் செய்வதில் சிறந்து விளங்கினான். அதைத் தொடர்ந்து சிவனுக்காக கோயில் எழுப்ப ஆசைப்பட்டான். கோயிலை எங்கு கட்டுவது என யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் சிவபெருமானே அடியார் வேடத்தில் வந்து மன்னரிடம் யாசகம் கேட்டார். அப்போது ஒரு இடத்தை காட்டி இங்கு கோயில் கட்டு என சொல்லிவிட்டு சென்றார். தான் நினைத்ததை எப்படி இவர் கூறினார் என மன்னர் ஆச்சரியப்பட்டார். அப்போது அடியாராக வந்த சிவன் மன்னருக்கு காட்சியளித்தார். இந்த தானத்தின் பெயராக சிவன் தர்மேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். மூலவர் சதுர வடிவத்தில் ஆவுடையாருடன் கஜபிருஷ்ட விமானத்தின் கீழ் காட்சி தருகிறார். தர்மேஸ்வரர் என்ற பெயருக்கு ஏற்ப அதர்மத்தை நீக்கி தர்மத்தை நிலைநாட்டுவார். இந்த கோயிலின் ஸ்தல விருட்சம் சரக்கொன்றை மரம். 7-8ஆம் நூற்றாண்டில் நரசிம்ம பல்லவர் 2ஆம் புலிகேசியுடன் போரிட்டு வென்ற இடமாக கூறப்படுகிறது. இங்குள்ள சிற்பங்கள், மண்டபங்கள், எழுத்துக்கள் சோழர்கள் மற்றும் பல்லவர்கள் காலத்தை ஆதாரமாய் காட்டுகிறது. வேதங்களின் தலைவியான வேதநாயகி தனி சந்நிதியில் காட்சி தருகிறாள். அம்மன் பௌர்ணமி நாட்களில் சந்தனக்காப்பு கோலத்தில் அருள் பாலிக்கிறார். புரட்டாசி மாத பௌர்ணமி அன்று நிறைமணி காட்சி வைபவம் நடைபெறும். அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்து பலர் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். பிரதோஷம், ஆடிப்பூரம், நவராத்திரி, ஆடி, தை, வெள்ளி, சித்ரா பௌர்ணமி மற்றும் விசேஷ நாட்களில் கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெறும். பிரசாதம் வழங்கி வழிபட்டால் வேண்டுதல்கள் நிறைவேறும். சதுர்வேதங்கள் 4க்கும் உரியவராக விநாயகர்கள் இங்கு உள்ளனர். இங்கு சிவன் சன்னதிக்கு எதிரே உள்ள நந்தி சிலை கலைநயத்துடன் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மீது தட்டும் போது வெண்கல ஓசை எழுகிறது.